லஞ்சுக்கு பன்னீர் வச்சு இந்த மாதிரி சாதம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப கேட்பாங்க. டேஸ்ட்டில் பிரியாணி மாதிரியும் இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா டப்பா காலியாகி தான் வரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று சூடு பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 100 கிராம் பன்னீர் குட்டி குட்டியாக நறுக்கினது, கொஞ்சமாக மிளகு பொடியும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஊரெல்லாம் தேவையில்லை. மிளகுத்தூள் உப்பு போட்டு கலந்துட்டு உடனே ஆட் பண்ணிடுங்க. இப்போ எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னரமாக இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அடியில் ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகிரும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் தான் நம்ம சாதத்து கூட போட்டு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பினஸாகவும் இருக்கும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் சாப்பிடலாம் இந்த அளவுக்கு நீங்கள் பன்னீர் சேர்த்திங்க அப்படின்னா. இப்போ பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 2 துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்லா ஒரு அளவுக்கு ஒரு 50% வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிட்டு இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பழுத்த தக்காளி, ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு குழைய வதங்கி வரணும். அந்த அளவுக்கு இதை மசிச்சு விட்டு பார்க்கலாம். நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் தக்காளி. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். சிக்கன் மசாலாவில் குழம்பு மசாலா எடுத்துக்கோங்க. அதை விருப்பப்படாதவங்க கறி மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு பதில் கரம் மசாலா இல்லை கறி மசாலா, அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த மசாலா இந்த தக்காளி வெங்காயம் வதக்கலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா சாதத்தில் நான் உப்பு போட்டு வடிச்சிட்டேன். அதனால் இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மசாலா சேர்த்ததுனால அதில் இருக்கிற பச்சை வாசனை போகணும். தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா தான் பச்சை வாசனை போகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு சிம்மில் வச்சு நல்லா இதை கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்த தண்ணி சுத்தமாக வற்றி ட்ரை ஆகணும். மசாலா இந்த அளவுக்கு கிரேவியில் தண்ணி இருந்து சொதப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரைஸுமே சொதப்பாக ஆகிடும். அதனால் சுத்தமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் பாயில் பண்ண பாஸ்மதி அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே அரிசியை ஒரு 200 கிராம் எடுத்து ஊற விட்டுட்டு நல்லா ஊறின அரிசியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு தேவையான உப்பு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ரைஸை ஒரு 70% பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வடித்த சாதத்தை இது கூட சேர்த்துட்டு நெக்ஸ்ட் இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிடுங்க. நம்ம தனித்தனியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சாதம் உடஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி, இந்த பன்னீர், சாதம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். சாதம் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கட்டை கரண்டி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சாதம் உடையாமல் வரும். இப்போ நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்த பிறகு ஃபைனலாக இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை தாளிக்கிறதுக்கு முழுக்க நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய்க்கு பதில். இப்போ நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதை பிரியாணின்னு சொல்லலாம், ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லலாம், பிரியாணி சாதம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். நீங்களும் இந்த பன்னீர் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.